வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். நம்ம எல்லாருக்கும் தெரியும் நேற்று நிஃப்டி மார்க்கெட் வந்து ஒரு மிகப்பெரிய சரிவை கொடுத்ததுன்னு. அதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டிசம்பர் மாதம் தான் 9ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய இடம் 13,420 460 இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தும் 13,600 அப்படின்ற இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் நின்றுட்டு இருந்தது. இறுதியாக மார்க்கெட் மேலே போகிறப்ப என்னென்னா 13,460 அப்படின்ற இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. அப்போ நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்க வேண்டியது 13,420 460 இது வந்து மார்க்கெட்டில் ஒரு மிட் ரேஞ்சாக இருந்திருக்கு அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். 13,700 பக்கமாக ஓப்பன் ஆன மார்க்கெட் ஏற்றத்தை கொடுத்தது. ஓப்பன் ஆன உடனே கிட்டத்தட்ட அதோடைய ரெக்கார்ட் ஹை பக்கமாக போயிட்டு மேலே நிற்க முடியாமல் மார்க்கெட் சரிவை கொடுத்தது. முதல்ல ஏற்றம் இங்கே இருக்கும் அப்படின்றதையும் நம்ம எதிர்பார்த்தோம். 13,760 ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்றதும் எதிர்பார்த்தோம். செல்லிங் இருக்குன்றதையும் எதிர்பார்த்தோம். ஆனால் மிகப்பெரிய செல்லிங்காக இருந்து அது ஒரே நாளில் எல்லாத்தையும் முடிக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கல. என்ன நடந்திருக்குன்னா அதோடைய எல்லா ப்ரெஷரும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிருக்கு. அது 13,160 வரைக்கும் அந்த மார்க்கெட் திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகி நின்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,460 420 இந்த லெவல். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்காக அந்த இடத்துலேருந்து நம்ம இந்த வீடியோ டிஸ்கஷனே ஆரம்பித்தோம் அப்படின்ட்டு. இன்றைக்கி மார்க்கெட்டும் 13,420 400 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. இந்த இடத்துல நம்மளால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஏற்ற இறக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நேற்று மார்க்கெட்டில் அதிகமாக செல்லிங் இருந்ததுனால வால்டிலிட்டி அதிகமாக இருக்குது. பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணணும். கரெக்டான ஜோனை மட்டும் டார்கெட் பண்ணணும். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எதுவும் எதிர்பார்க்குற இடத்துல ப்ரைஸ் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், ட்ரேட் பண்ணாமல் விட்டுறது நல்லது. அப்புறம் எந்தெந்த இடத்துல எதிர்பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஓப்பனிங்கில் மாற்றங்கள் இருக்கலாம். நம்ம இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனை ரொம்ப சீக்கிரமாக ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுனால 13,460 தொட்டுச்சுன்னா மார்க்கெட்டில் செல் பண்ணலாம். செல் பண்ணுறது 13,520 வரைக்கும் நீங்கள் செல்லிங்கை கண்டினியூ பண்ணி 540 வரைக்கும் அதை ஹோல்ட் பண்ணி ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்குமே நம்ம செல் பண்ணி ஹோல்ட் பண்ணோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் 13,460 வரைக்கும் ஏன் நம்ம செல் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஆனாலும் நம்ம 460 செல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் இது 460 போகுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கரெக்டான லெவல்ஸ் வர வரைக்கும் நீங்கள் எங்கே ப்ரைஸ் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்து அந்த முடிவு எடுக்கணும். ஒருவேளை இப்போ உதாரணத்துக்கு 13,380 பக்கமாக ப்ரைஸ் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம ரொம்ப 460 வரைக்கும் வெயிட் பண்ணி 500 வரைக்கும் செல் பண்ணுறதுல அர்த்தம் இருக்காது. அப்போ நீங்கள் அடுத்த ரெசிஸ்டன்ஸான 13,420 செல் பண்ணி 460 வரைக்கும் அந்த செல்லிங்கை கண்டினியூ பண்ணிட்டு 480 இல்லை 500 ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இந்த ப்ரைஸ் ஓப்பனிங் ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்தது மார்க்கெட் ட்ராப் ஆகி 13,320 300 இந்த லெவல் வந்தால் நீங்கள் பை பண்ணிவிட்டு 13,280 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ரெண்டு சைடுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நமக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு. எதுக்காக இந்த லெவலில் பை பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் 13,200 160 அதாவது நேற்று மார்க்கெட் டெஸ்ட் பண்ண லெவலை விட்டு ப்ரைஸ் திருப்பி கீழே வராது. இல்லை மேபி இது இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வரலாம். ஆனால் இதை விட்டு ப்ரைஸ் ட்ராப் ஆகாது அப்படின்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. பட் ஆனால் இந்த இடம் இருக்கு இல்லையா, நடுவில் இருக்க மிட் ரேஞ்சாக, இந்த ரேஞ்சில் ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட் மாறி மாறி பையிங் செல்லிங் இருக்கும். மார்க்கெட்டில் ஒரு குழப்பத்தை கொடுக்குற மாதிரியே இருக்கும். ஏன்னா இந்த ரேஞ்சில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, டிசம்பர் 9லேருந்து 15ஆம் தேதி மார்க்கெட் ஒரு பெரிய ரேஞ்சில் கன்சால்டேட் ஆகிருக்கு. 420 13,600 ரேஞ்ச் வரைக்கும் வச்சு கன்சால்டேட் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சுருக்கணும். சரிங்களா? ஸோ இதை எப்படி ஆப்ஷன்ஸில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பமான இடம் தான். 13,400 வந்து உங்களுக்கு வந்து அட் த மணி ஆப்ஷனாக இருக்கும் 13,400. ஸோ அந்த 13,300 அப்படின்ற லெவல் வந்து 123 உங்களுக்கு வந்து நேற்று மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. 60 ரூபா பக்கமாக இதை கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை பை பண்ணலாம். இதில் புட் ஆப்ஷனை அது ஒரு வகை. அப்படி இல்லைன்னா என்ன செய்யலாம், மார்க்கெட் வந்து 13,420 460 இந்த ரேஞ்சில் இருக்கிற சமயத்தில் நீங்கள் அந்த புட் ஆப்ஷனை பை பண்ணிடலாம். கொஞ்சம் அவுட் ஆஃப் மணி புட் ஆப்ஷனை பை பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ப்ரொடெக்ஷனும் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லைன்னா கால் ஆப்ஷன் 13,400 கால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. 13,400 கால் ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் ப்ரைஸ் ட்ராப் 13,320 அந்த ரேஞ்சுக்கு வரப்போ இது என்ன வேல்யூவில் இதுவும் கிட்டத்தட்ட வந்து 13,400 13,500
சரிங்களா? இந்த வேல்யூ வந்து ஒரு 60 ரூபாய்க்கு உங்களுக்கு மறுபடியும் கிடச்சிதுன்னா இதே நீங்கள் தாராளமாக பை பண்ணி ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். எதுக்கு கொஞ்சம் அவுட் ஆஃப் மணி ஆப்ஷனாக போகிறோன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ப்ரொடெக்ஷன் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கப்போ அது கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்புனால ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னா எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு இருந்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.